பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்குள்ள அனைவரும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த புதிய மாதத்துக்குள்ள கூட தேவன் நம்மளை வழி நடத்தி வந்திருக்காரு. நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் இந்த மாதத்தை காண கிருபை செய்திருக்கிறார். அதுக்காக நம்ம தேவனை கொஞ்சம் நேரம் துதித்து ஆராதித்து ஒரு பாட்டை பாடி அதுக்கப்புறம் இந்த மாதத்துக்கான வாக்குத்தத்தத்துக்குள்ள நம்ம கடந்து போகலாம். இப்போ நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ராஜா. கடந்த மாதம் முழுவதும் நீங்கள் தேவைகளை சந்தித்து ராஜா இது வழி நடத்தி வந்திரேன். அந்த கிருபைக்கு நன்றி தகப்பனே. அநேகர் வேலைக்கு போல சம்பளம் கிடைக்கலனாலும் ஆண்டவரே, நீர் இங்கே அனைவரோடும் கூட இருந்து எங்களுடைய அன்றன்றுள்ள தேவைகளை சந்தித்து வந்திரேன். இந்த கிருபைக்காக நன்றி ராஜா. சுகம் பலன் ஜீவன் ஆரோக்கியத்தை கட்டளையிட்டே அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. இயேசுவே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை கைவிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்து அந்த கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்துக்குள்ளும் கடந்து போகிறோம் ராஜா. இந்த மாதத்திலும் உங்களுடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும் தகப்பனே. புதிய மாதத்திலும் கூட ஆண்டவரே நீர் எங்களை கரப்பிடிச்சு வழி நடத்துங்க. எங்கள் தேவைகளை சந்திங்க. நாங்கள் இன்னும் அதிகமாய் உங்களை கிட்டி தேட உங்களை நெருங்கி சேர கிருபை செய்யுங்க ராஜா. ஏசப்பா, உங்களுடைய ஆவியினால் நிரப்புங்க. இந்த கொரோனா வைரஸ் முற்றிலுமாய் நீங்கி அனைவரும் சந்தோஷமாக இருக்க கிருபை செய்யுங்க. இந்த லாக்டவுன் பீரியட்லையும் ராஜா எல்லாரும் சேஃபாக இருக்க கிருபை செய்யுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போக அலோவ் பண்ணாலும் எல்லாரும் சேஃபாக போக கிருபை செய்யுங்க ராஜா. யாருக்கும் எந்த தொற்றும் ஏற்படாதபடி பாதுகாத்து வேறாத்து கொண்டு மறைத்து கொள்ளுங்க தகப்பனே. அதே போல் அந்த ஆராதனை வேலையில் எங்களோடு கூட இருங்க. உடைய வார்த்தைகள் மூலம் எங்களோடு கூட பேசுங்க. உடைய பிரசனத்தினால எங்களை நிரப்பி உடைய ஆவினால நிரப்பி வழி தகப்பனே. மீதியான வேலை கரத்தில் உட்படுத்திக் கொள்ளுங்க. நேசிக்கிறதை பிரேசிங்க. இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். அந்த பாடலை பாடுற வேலையில் நான் உங்களுக்கு அந்த பாட்டில் உள்ள வரிகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் என்னோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிங்க. கர்த்தர் உங்களோட பேசுவாராக. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகளெல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே அறைந்திடுமே. நம்மளுக்கு அதிசயம் நடக்கும். நம்ம வழி தெரியாமல் நம்ம தெரியும் போது ஐயோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கும்போது எந்த பக்கம் போகணும், எப்படி டிசிஷன் எடுக்கணும்னு நம்ம திணறிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு ஒரு வழி திறக்கும். தேவன் நம்மளை வழி நடத்துவார். அதிசயமான காரியங்களை நம்மளுடைய வாழ்க்கையில் செய்வார். எப்படி செங்கடலை இரண்டாக பிளந்து அவங்களுக்கு வழி விட்டாங்களோ அதே போல் நம்ம போச்சு, நம்ம மாட்டணும், இதுக்கப்புறம் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, இதுக்கப்புறம் எந்த வழியுமே இல்லைன்னு நினைக்கிற அந்த வேலையில் கூட தேவன் அந்த செங்கடலை இரண்டாக பிளந்து வழி தருந்த மாதிரி நம்மளுக்கும் அந்த இக்கட்டான ஒரு சுச்சுவேஷனில் கூட தேவன் நம்மளுக்கு வழியை திறந்து தருவார். எல்லா தடைகளையும் தகர்த்து இடைஞ்சலாக இருக்க காரியங்கள், மனுஷங்க, அவங்க நம்மளுக்கு விரோதமாக செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் தகர்த்தெறிவார். நீங்கள் கலங்காமல் இருங்க. அதே போல் குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே இறைமகனாம் இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. நம்ம கிட்ட என்னென்ன குறையெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நிறைவாகும். நம்மளுடைய இயேசுவின் நாமத்தினால அது நடக்கும். வாதையெல்லாம் நம்மளுக்கு என்னென்ன வாதை இருக்கோ அது எல்லாம் மறைஞ்சு போயிடும். இப்போ இந்த கொரோனா நம்மளை விட்டு முற்றிலுமாக விலகி போகும். நீங்கள் விசுவாசிங்க. அநேகர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இன்னும் அந்த ஜெபத்தை தொடர்ந்து நீங்கள் கைப்பற்றி கொள்ளுங்க. இந்த வாதை முற்றிலுமாக விலகி போகும். நம்மளுடைய பாதையெல்லாம் நெய்யா பொழிகிற மாதிரி தேவன் மாற்றுவார். நம்மளோட கூட இருந்து வழி நடத்துவார். நம்மளை வழி நடத்தி காரிருளிலிருந்து நம்மளை நீக்கி, காரிருள் போன்ற ஒரு இருட்டான ஒரு சூழ்நிலை வரும்போது நம்மளுக்கு யாருமே உதவி செய்யாமல் நம்ம அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம தனிமையாக கைவிடப்பட்ட மாதிரி ஒரு காரிருள் நம்மளை சூழ்ந்திருக்க மாதிரி ஒரு வேலையிலும் கூட ஒளியாய் தேவன் நம்மளுக்கு உதவி செய்வார். வனாந்திரம் வழியாக நம்ம நடந்து போனாலும் அவர் நம்ம கரம் பிடிச்சு வழி நடத்தி
நம்மளுடைய தேவையெல்லாம் சந்திப்பார். எதை குறிச்சும் கலங்காதீங்க, தேவன் நம்ம கூட இருக்கார். இப்போ அந்த பாடலை நம்ம சேர்ந்து பாடி தேவனை ஆராதிப்போம். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. ஆமீன். வழிகள் எல்லாம், தடைப்பட்ட வழிகள் எல்லாம் திறந்து அதிசயமாய் நம்மளை நடத்த போறார். செங்கடல் எல்லாம் திறந்து, செங்கடல் போன்ற பிரச்சனைகள், அலைகள் நம்மளுக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற அந்த செங்கடலை இரண்டாய் பிளந்து நம்மளுக்கு வழிவகுக்க போறார். ஆமீன். விசுவாசத்தோட சேர்ந்து இந்த வரிகளை பாடி அறிக்கையிடுங்க. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் திறந்தே வழிவிடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே, தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே. இடைஞ்சல் எல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. ஆமென். குறைகள் எல்லாம் மாறப்போகுது. விசுவாசம் அறிக்கை செய்து பாடுங்க. குறைகள் எல்லாம் நிறைவாக்கும் அதிசயமே, இறை மகனா இயேசுவால் நடந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. பாதையெல்லாம் மறைந்து போய் நெய்யாய் நம்மளுடைய பாதைகள் எல்லாம் வழிய போது. அம்மையின் அறிக்கை செய்யுங்க. பாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவாய். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. ஆமென். நம்மளை வழி நடத்தும் ஒரு அதிசயமா தேவன் நம்மளை வழி நடத்த போறார். அந்த காரிருள் போன்ற கஷ்டங்கள், கசப்புகள், வேதனைகள் எல்லாம் மறைந்து ஒரு ஒளியாய் தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில வந்து காரிருளை நீக்கி, கஷ்டத்தை நீக்கி, சந்தோஷத்தை சமாதானத்தினால நிரப்ப போறார். விசுவாசத்தோட அறிக்கை செய்து பாடுங்க. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும்
வல்லவரின் கரமே நடத்திடுமே. ஆமேன். வனாந்திரம் போல வறண்ட ஒரு வழியில் நம்ம கடந்து வந்தாலும் எதுவுமே இல்லாமல் ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் எதுவுமே இல்லாமல் வறட்சியாக நம்மளுடைய வாழ்க்கை காணப்படுதா, கவலைப்படாதீங்க. தேவன் அதை வல்லவரின் கரம், அவரோட கரம் அதை மாற்றும். இனிமே அந்த வனாந்திரம் போன்ற ஒரு ஃபீலிங் இல்லாமல் தேவன் அதை மாற்றி ஆசீர்வாதமாக மாற்றுவார். அதை விசுவாசித்து இந்த கடைசி இதை நம்ம மறுபடியும் பாடலாம். வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே, காரிருளில் பேரொளி வீசிடுமே. வழி நடத்தும் அதிசயம் நடந்திடுமே. சொல்லுங்க. காரிருளில் பேரொளி வீசிடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. வனாந்திரமே வழியாய் வந்தாலும் வல்லவரின் கரமே நடத்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். இன்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். நம்ம வாதையெல்லாம் மறைந்து பாதையெல்லாம் நெய்யா பொழியுன்ற அந்த வரியை நம்ம மறுபடியும் பாடலாம். விசுவாசத்தோட உள்ளத்துல இருந்து நம்பிக்கையா அறிக்கை செய்யுங்க. நீங்க விசுவாசத்தை அறிக்கை செய்து செபிக்கும் போது அது கண்டிப்பா நடக்கும். இப்போ நம்மளுக்கு வாதையா காண்கின்ற அனைத்தும் மாறி பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும். அதை நீங்க விசுவாசித்து ஒரு வாட்டி கூட சேர்ந்து பாருங்க. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவார். உன்னை அதிசயம் காண செய்வார், நீ அற்புதம் கண்டிடுவார். ஆமேன். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த மாதத்துக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் நீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உன்னை அதிசயங்களை காணப்படுவேன். இந்த மாதம் தேவன் நம்மளை நிறைய அதிசயங்களை காண செய்ய போகிறார். நம்ம ஒரு பாலைவனமான வாழ்க்கையை விட்டு நம்ம அனுபவிச்ச எல்லா வேதனை, கஷ்டங்கள், கசப்பு எல்லாம் தாண்டி இந்த மாதம் ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்க போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அநேக கஷ்டத்துலேயும் போராட்டத்திலையும் இருந்து ஒரு விடுதலையை தந்து, ஒரு சுகத்தை தந்து, எல்லாவற்றிலும் ஒரு ஆரோக்கியத்தை தந்து, நீங்கள் செய்கிற காரியத்தில் ஒரு சக்ஸஸை தந்து, இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக இருக்க போது விசுவாசத்தோடு இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்து நீங்கள் செய்வீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆச்சரியமான காரியத்தினால நீங்கள் நம்பவே முடியாத, மற்றவங்க எப்படி உங்களுக்கு இப்படி ஒரு காரியம் நடந்துச்சுன்னு ஆச்சரியப்படுற மாதிரியான காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். அதே போல் உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வஸ்ட் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்காக செபிக்க காத்திருக்கிறேன். கீழே காண்கின்ற அந்த மெயில் ஐடியில் உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்புனீங்கன்னா உங்களுக்காக நான் செபிக்க தயாராக இருக்கிறேன். அதே போல் உங்களுக்கு ஏதாவது சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் வீடியோஸ் இல்லைனா உங்கள் ஆடியோவை அனுப்புனீங்கன்னா நான் அடுத்த மாதம் போடுற இந்த வர்ஷிப் வீடியோவில் உங்களுடைய சாட்சிகளை நான் போடுவேன். உங்களுக்காக செபிக்க காத்திருக்கிறேன். நீங்கள் தயங்காமல் எந்த ஒரு ஜெப குறிப்பாக இருந்தாலும் நீங்கள் எங்களுக்கு
எங்களுக்கு அனுப்புங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க காத்திருக்கிறோம். இந்த வர்ஷிப்பை இதோட நம்ம ஜெபத்தோட முடிக்க போகிறோம். நம்ம ஜெபிப்போம். ஆமேன். அன்பான தேவனே இயேசுவே, இந்த நாளில் கூட தகப்பனே எங்களை ஆண்டவரே இந்த ஆராதனை வேலையிலும் வழி நடத்தி வந்தீர அந்த கிருபைக்காக நன்றி தகப்பனே. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று நீ தந்திரு இந்த வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ராஜா. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் ராஜா. எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் நீக்கி எங்களுக்கு பலனை தந்து இந்த ஆண்டவர பாதையிலிருந்து எங்களை விடுவித்து ராஜா நீர் எங்களை காத்து வழி நடத்த போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதும் அதிசயமான ஆச்சரியமான காரியங்களை நாங்கள் பார்க்க போகிறதுக்காய் உங்களுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே, நீர் இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய கரம் பிடிச்சி எங்கள் வழி நடத்துங்க. எங்களுடைய தேவைகள் எல்லாம் சந்திங்க. இன்னும் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கத்தக்கதான ஜெப ஆவி எங்களுக்குள்ள ஊற்றுங்க. நாங்கள் உண்மை போல பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க. அதற்கு உதவியாய் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட கிருபை செய்யுங்க. உடைய பிரசன்னத்தில் அநேக நேரத்தை நாங்கள் செலவிட கிருபை செய்யுங்க. இந்த மாதம் முழுவதும் நம்முடைய வார்த்தைகளை தந்து ராஜா நாங்கள் இந்த உலக பிரகாரமான காரியங்களை மட்டும் பின்தங்கி போல இந்த லாக்டவுனால் சர்ச்சுக்கு போக முடியாமல் ஆராதனைக்கு போக முடியாமல் உங்களோட வார்த்தைகளுக்காகவும் நாங்கள் ஏங்கி இருக்கிறோம் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும் எங்களை ஆண்டவரை திருப்தியாக்குங்க.